இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்ஸு, ட்ரௌசர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப்பர் ரேட்டில் விற்கிறாங்க. அது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் எல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உள்ள இருந்துச்சுங்க. நான் செகண்ட் ஃப்ளோர் தான் வந்தேன். ஆகப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்களேன் எவ்வளோ. ஹலோ கேஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் தாங்க வந்திருக்கேன். டிமார்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற காய்கறி பழங்கள் இது வாங்க வரலைங்க, இதுலேயே இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே ரிவ்யூ எடுக்க வந்திருக்கேங்க. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அளவுடே இல்லை, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குங்க. இங்கே பாருங்களே எவ்வளோ டிஷர்ட்ஸுன்னு 200 ஸ்டார்டிங் வச்சுருக்காங்க, 600 வரைக்கும் இருக்குங்க. இங்கே மொத்த ரேட்டு 600 தான் வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்களேன் எத்தனை இருக்குன்னு. மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்ஸு, கீழே இருக்கிறது அந்த காலர் வச்சுருப்பாந்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த வயசில் வர்ற மாதிரி காலர் வச்சா எப்படி இருக்கோ அதில் வர டிஷர்ட்ஸ் மட்டும் தான் கீழே இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வீடியோ எடுக்க அலௌட் இல்லை, ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த 500 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் கிளாத், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. கிளாத்தெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சீரியஸாகவே ஒர்த்துங்க. நீங்களே பாருங்களேன், கீழ் இருக்கிற ரோலாம் வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே நிறையா துணி இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 துணி ஒரே கலர் எடுக்கணும்னு சொன்னால் எங்கேயும் அலைய வேண்டாங்க, டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ காற்று இருக்குன்னு. இங்கே எம்எல்லேருந்து எக்ஸ்எல்லேருந்து XXL வரைக்கும் இருந்துச்சுங்க சைஸு. நீங்களே பாருங்க, இந்த காலர் எல்லாம் வெறும் 200 தாங்க. $200 சீரியஸாக ஒர்த்துங்க. இப்போ இதுவே வேறு எங்கேயாச்சும் போய் வாங்க இதை கண்டிப்பாக 400 சொல்லுவாங்க. நானே இது செக் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்களேன் அவ்வளோ டிஷர்ட்ஸ் வச்சுருக்காங்கண்ணே இந்த ரோவில். ஆக்சுவலி இங்கேயும் மொத்தம் 5-6 ரோ இருக்குங்க மென்ஸுக்கு மட்டுமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்ஸு, ட்ரௌசர்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 400, 450, 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி ஷார்ட்ஸ் எல்லாம் சும்மா நிஜமாவே ஒர்த்துங்க, ஏன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு, துணி கிளாத்தெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், வீடியோலேயே தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கிளாத்து. நீங்கள் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் ரூமு கூட இருக்குங்க, நீங்கள் வந்து கூட செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500ங்க ட்ராக் பேண்ட்ஸு. ஆக்சுவலி நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா XL, XXL, M, L எல்லா சைஸும் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எத்தனை கலரில் இருக்குன்னு. இதெல்லாம் ஷார்ட்ஸு, இதெல்லாம் வெறும் 200 தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் ஒரு 8 ரேக் இருக்குங்க. 8 ரேக்கில் வந்து ஷார்ட்ஸ் இருந்துச்சு. ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 129, 149 தாங்க போட்டுருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து எடுத்து இதுக்குள்ளே தூக்கி போட்டாங்க போல இருக்கு. நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா டிஷர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ட்ராக் பேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்படிதான் பார்த்தா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நீங்களே பாருங்களேன் இந்த ட்ராக் பேண்ட்ஸ் இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரௌசர்ஸும் ஒர்த்தாக தான் இங்கே இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் வெறும் 150 தாங்க. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா டிஷர்ட்னு போட்டுருந்தாங்க பட் பற்றி இங்கே இருக்குன்னு. ஆக்சுவலி நிறைய செக் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அது தூக்கி அப்படியே இருக்கிற இடத்துல தூக்கி போட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன் வெறும் 179 தான் போட்டிருக்கு. பட் ஆனால் இது வந்து 150 தான் தராங்க. இது வந்து ஓல்டு ஷார்ட்ஸு, வெறும் 99 தாங்க. பட் இது வந்து பழசான மாதிரியே தெரியல, இது கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் ஓல்டு மாதிரியே தெரியல இது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலந்து கலந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம நியூவாக எடுத்துகிட்டு போனாலும் பில்லு எப்படி போடுவாங்கன்னே தெரியல. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்குது எனக்கு.
நீங்களே பாருங்களே, வெறும் 99 தாங்க இதெல்லாம். நம்ம போய் ஒரு சந்தையில வாங்கினாலே அவங்க வந்து 200 150 சொல்லுவாங்க. பட் இங்க 99க்கு செம ஒர்த்துங்க சீரியஸாவே. இங்க மொத்தம் சொன்னா 8 ரூபாய்க்கு. இது வந்து பாய்ஸ், அது அவங்களுக்கு மட்டும் ஷார்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா வெறும் 79 ரூபா தான் பசங்களுக்கு ஏத்தது. மொத்த ரேக் வந்து 8 ரேக் பக்கம் இருக்குங்க. ஃபுல்லா நல்லா குவிச்சு வச்சிருப்பாங்க. நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஏஜும் மென்ஷன் பண்ணிருக்காங்க 8 to 14 இயர்ஸ்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்க பேபிஸ்ல இருந்து கிட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே துணி இருக்குங்க. இதெல்லாம் மென்ஸ் ஷார்ட்ஸ், நீங்களே பாருங்களே 99ல இருந்து எல்லாமேத்துக்கு இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றேங்க. ஏன்னா இங்க வந்து வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. ஸோ நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா சைஸுக்கும் இருக்குங்க ஜீன்ஸ் பேண்ட்டு. நீங்களே பாருங்களேன், ஜீன்ஸ் பேண்ட் செம்ம ஒர்த்தா இருந்துச்சுங்க. குவாலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. நான் எடுத்து ஒவ்வொன்றும் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் மட்டும் தான் வந்திருக்கேனா, ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஆனால் என்ன வீடியோ எடுக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 350லேருந்து ஸ்டார்ட்டுங்க. ஸோ ஒவ்வொரு ரேக்கில் அந்த சைஸும் ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. 34 32 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் ரூம் கூட இருக்குது. நீங்கள் கூட போயிட்டு செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு. டிமார்ட்ல இப்படி ஒரு வசதி இருக்குன்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. அப்படி தெரியலன்னா நமக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படியே அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஆக்சுவலி பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வச்சுங்க 150லாம் இந்த அளவுக்குலாம் ஆகாதுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஓல்டு மார்க்கெட் ஒன்று போட்டிருக்காங்க. பெல்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 20 தாங்க. அது என் வீடியோக்குள்ள தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதில் போய் கூட செக் பண்ணி பாருங்க. அந்த ரோல பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு, அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரோல பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷர்ட்ஸு, செக்குடு ஷர்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா செக்குடு ஷர்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 350 சொல்லுவாங்க. நீங்களே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க செக்குடு ஷர்ட் எல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு. பட் இங்கே நம்ம வந்து ஃபிட் ஆகுதா இல்லையா செக் கூட பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து வச்சுட்டு போயிடலாம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம். இதே மற்ற ஷோரூம் அந்த மாதிரிலாம் போனால் கூட ஆள் நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்காகவே எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். இங்கெல்லாம் அந்த கவலையே இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக வந்து பொறுமையாக உட்காந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு துணி வந்து மோசமாக இருக்குன்னு பற்றி அந்த மாதிரி இல்லைங்க. துணி வந்து செமையாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க செக்குடு ஷர்ட்டு, ஷர்ட்ஸ் எல்லாம் வெறும் 200 தாங்க. எல்லா சைஸும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, பிரித்து கூட செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு போங்க. அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போவோம் பார்த்தீங்களா குர்தாஸு, அதெல்லாம் பாருங்களேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சீரியஸாகவேங்க ரேட்டு எச்சா சொல்லுவாங்க ஷோரூம்குள்ளே போனால். இங்கே பாருங்களே வெறும் 300 அதுக்குலாம் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனுக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள 1000க்கு இருந்துச்சுங்க குர்தாஸு. பட் அந்த அளவுக்கு துணி ஒர்த்தாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 தாங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000. பட் அந்த அளவுக்கு ஒர்த்துங்க. நீங்களே பாருங்களேன் குவாலிட்டி. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போடுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக 2000 இருப்பாங்க ஷோரூமில். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்க. இது போய் கேட்டு பாருங்க எவ்வளோ சொல்கிறானுங்க. கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களே வீடியோவில். அது சேம் கலர்லேயே இருந்துச்சு. ஸோ பசங்களாம் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீட்டாக வாங்கிட்டு போயிடலாங்க. அங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே பாருங்களே ஒரே கலர்லேயே 4-5 கிடக்குது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு 5 ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. துணி கிளாத்தெல்லாம் சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஷர்ட்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஃபார்மல் ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 தாங்க.
ஏன்னா ஆக்சுவலி வீடியோவே எடுக்க முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் செக்ஷன் தாங்க. இதில் வந்து லேடிஸ்க்கான ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் வந்து குர்த்திஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அன்னதர் டேயில் வீடியோ வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.